நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம திருப்பாணாழ்வாரை பற்றியான சில தகவல்கள் அவருடைய ஜெயந்தி நாளில் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ள போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பாணாழ்வார் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எப்படி தனித்துவமாக இருக்காரு, அவருடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன? திருப்பாணாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை விட நிறைய சிறப்புகள் இருக்கு. மற்ற ஆழ்வார்களெல்லாம் நிறைய பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆனால் திருப்பாணாழ்வார் 10 பாசுரத்திலே ஆழ்வாராக மாறியவர். 10 பாசுரம்தான் அவர் பாடியிருக்கிறார். மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடுகின்ற பொழுது இந்த பாசுரத்துக்கு இன்ன பலம், இன்ன விதமான ஒரு நன்மை கிடைக்கும் அப்படி என்று பலச்சுருதி என்று பாசுரங்களிலே பாடுவது வழக்கம். ஆனால் திருப்பாணாழ்வார் அப்படியெல்லாம் பலச்சுருதி எல்லாம் பாடல. அவர் தான் கண்ட காட்சியை அப்படியே பாசுரத்திலே பாடி ஒரு பிக்சரைஸ் பண்ணி பாடி அதோட பெருமாளோட கலந்துட்டார். இது 2வது. 3வதாக ஆழ்வார்கள் எல்லாருமே இந்த மண்ணுலக வாழ்வை நீத்து அவர்களுடைய இந்த ஆன்மா மட்டும்தான் பெருமாளோட போய் சேர்ந்துருக்கு இல்லையா? அவருடைய பூதபுடலானது திருவரசாட்டம் இந்த மண்ணுலகத்திலே தான் இருந்திருக்கு. ஆனால் 2 ஆழ்வார்களை மட்டும், அதில் ஒன்று பிராட்டி ஆண்டாள். ஆண்டாள் ரங்கநாதரோட போய் நேராக கலந்துடுறாங்க, அப்படியே கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆழ்வார்களிலேயே திருப்பாணாழ்வாரை மட்டும்தான் வேர் சூடும் அவர்கள் மண்பட்டு கழற்றாதா போலே ஞானியை விக்கிரகத்தோட ஒக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பூதவுடலோடு பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. 10 பாசுரம், வேற எதை பத்தியும் சிந்தனை கிடையாது. பிறந்தது பாணர்குலம், பிறந்த ஊர் உறையூர். அந்த உறையூரிலிருந்து தினசரி அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த காவிரி ஆற்றங்கரைக்கு போவார். காவிரியினுடைய கரையிலே நின்று கொண்டு அந்த ரங்கநாதருக்கு உள்ள கூட போக முடியாது அவரால், பாணர்குலம்ங்கிறதால. உள்ளேயே போகாம தன்னை மறந்து நம்ம இருக்கிற இடத்துல பெருமாள் வந்துடுவார். நம்ம எப்பயுமே ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா, பெருமாள் ஒரு விஷயத்த சொல்றார், என்னையே விரும்புகின்ற பக்தனை நான் தேடி போகிறேன் என்கிறார். என்னையே விரும்புகிற பக்தனை நான் தேடி போகிறேன். பெருமாள் நம்ம கோயில்ல இருக்கிறார்னு நினைக்கிறோம், ஆனா ஒரு நல்ல பக்தன் எந்த இடத்துல இருந்தாலும் பெருமாள் தேடி வந்துடுறார். அந்த அடிப்படை தான் இந்த பாணர் திருப்பாணாழ்வார். அவருக்கு பேரு என்னன்னுட்டே தெரியாது. அவர் பாண் பெருமாள். அவர் பாணர் குலத்திலே பிறந்தவர், ஆழ்வாரானவர். பாணர் ஆழ்வார், பாணர் ஆழ்வார், பாண் ஆழ்வார். திரு என்கிற அடைமொழி சேர்ந்ததுன்னா திருப்பாணாழ்வார். அவருடைய இயற்பெயர் யாருக்குமே தெரியாது. தன்னுடைய இசையினாலே எம்பெருமானை கவர்ந்தவர், ரங்கநாதனை கவர்ந்தவர். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அவருக்கு கோயிலில் அவரும் போக விரும்பல, அவரையும் யாரும் போன்னு சொல்லலை. அந்த காலத்துல இருந்தது. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் வீணையும் கையுமாக பெருமாளை பாடார். பெருமாள் மனசுல சாட்சாத்காரம் பண்ற அங்குஷ்ட மாத்திரகான்னுட்டு இந்த இடத்துல இருக்க உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உள்ளத்துல இருக்கிறார். தகராகாசம் என்கிற இடத்துல பெருமாள் இருக்கிறார். அந்த பெருமாளை நினைச்சு பாடும்போது அங்க இருக்கிற பெருமாள் இங்க வந்துடுறார். அவர் எதை பத்தியும் கவலைப்படல, யாரை பத்தியும் கவலைப்படல. அப்படி பாடுகின்ற பொழுது இவரை பார்க்கணும்னுட்டு எம்பெருமான் விரும்புகிறார். அதற்காகவே அவர் ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார். ஒரு நாள் இந்த காவிரியில தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போறதற்காக அங்க இருக்கிற பிரதான அர்ச்சகர் லோகசாரங்க முனிவர் அவர் வர்றார். பெரிய பக்கத்துல பரிவாரங்களோடு வர்றாரு, மேளதாளத்தோட வர்றார். இவர் அன்னைக்கு பார்த்து தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருக்கிறார். பாடி இருக்கும்போது கொஞ்சம் விலகு அப்படின்னு சொல்றாங்க. காதல இவருக்கு கேட்கல. தன்னை மறந்த நிலையில இருக்கிறார், உண்மத்த நிலையில இருக்கிறார். உண்மத்த நிலையிலே உத்தமனான அரங்கனை பாடிக்கொண்டிருக்கிறார். உடனே அங்க இருக்கிற கல்லை எடுத்து டொப்புன்னுட்டு தூக்கி போடுறாங்க. இந்த கல் இவருடைய நெத்தியில பட்டு காயம் ஏற்படுது. அப்பதான் சுயநினைவுக்கு வருது. சுயநினைவுக்கு வந்த உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நீ எப்படி கல்லால் அடிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போவோம். அவர் சொன்னார், ஐயோயோ உங்கள் பாதையின் குறுக்கே நான் தவறு செஞ்சிட்டேன் போல இருக்குன்னுட்டு விலகி ஓடுறார். காவிரி ஜலத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. போய் தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்றாங்க. அது அரங்கனுடைய நெற்றியிலே ஒரு தழு இருக்கு. ஒரு பக்தன் மீது அடிபட்டால் அந்த அரங்கன் மீது அடிபடுவது. நிற்கவே இல்லை.
பச்சை கற்பூரம் வச்சு பார்க்குறாங்க, வேற என்ன இருக்கோ அவ்வளோ வைத்தியமும் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த ரத்தத்தை நிறுத்தினா எல்லாம் மற்ற அலங்காரங்கள் பண்ணி நிவேதனம் பண்ணி இந்த பிரசாதம் எல்லாம் சாப்பிட முடியும்? ஒன்றும் நடக்கலை. இவர் டயர்ட் ஆகி போய் படுத்துட்டார். அப்போ பெருமாள் லோகசாரங்க முனிவர் வந்து, நீ அபச்சாரம் பண்ணிட்ட, ஒரு பக்தனை இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, இதுக்கு பிராயச்சித்தம் என்ன? நீ அந்த பக்தனை உன்னுடைய தோளிலே சுமந்து வர வேண்டும். பாணர் குலத்தை சேர்ந்த அந்த பக்தனை பிரதான அர்ச்சகராகிய 4 வேதங்களும் கற்ற நீர் உன்னுடைய தோளிலே சுமந்து வர வேண்டும். முனி வாகனம் பேர் அவருக்கு, முனி வாகனம். இப்ப யாரு விரும்புறாங்க? திருப்பனாழ்வார் பெருமாளை பார்க்க விரும்புறாரா? பெருமாள் திருப்பனாழ்வாரை பார்க்க விரும்புறாரா? பெருமாள் தான் திருப்பானாழ்வார. அதனாலதான் சொல்றாரு, நான் ஒரு தபஸ் பண்ணல, என்னை பெற வேண்டும் என்று நீதான் தபம் செய்தாய். நீ தபஸ் பண்ணி என்னை அடைஞ்சிருக்கிற. சேதன லாபம் ஈஸ்வரனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு திருப்பானாழ்வார் மாதிரி ஒரு மகான் கிடைக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாமே அப்படின்னு பகவானே நினைக்கிறார். அதனால லோகசாரங்க வேற எந்த ஆழ்வாருக்கும் இப்படிப்பட்ட, பெரியாழ்வார் கூட யானை மேலதான் ஏற வச்சார். ஆனா திருப்பானாழ்வாருக்கு வேதம் கற்ற அந்தணரையே ஒரு வாகனமாக்கி சன்னதிக்கு அழைச்சிட்டு வான்னுட்டார். அப்படி அழைச்சிட்டு வரும்போது தன்னுடைய ஆபாத சூடம் அப்படின்னுட்டு தன்னுடைய திருவடி முதல் திருமுடி வரை எல்லா அங்கங்களையும் காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும் போது அவர் பாடிய பாடல்கள் தான் அவருக்கு பிரபந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. திருவடியில ஆரம்பிச்சு ஒரு அங்கமா பாடிக்கிட்டே போறார். திருவடி, அப்புறம் உந்தி, அப்புறம் வயிறு, அப்புறம் மார்பு, அப்புறம் கண்டம், அப்புறம் செவ்வாய், அப்புறம் கண்கள், இப்படி பாடிக்கிட்டே போறார். கடைசியில மொத்தமா சமுதாய சோபைன்னுட்டு பெருமாளை முழுக்க பார்க்கிறார். பார்த்தவனே ஆச்சரியப்படுறார். சி, இவ்வளவு உயர்ந்த வஸ்துவை நான் பார்த்த பிறகு இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? வேற எதுவும் எனக்கு வேணும், பெருமாளை பார்த்ததோட இருக்கட்டும். அப்படி என்று பெருமாளை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னுட்டு பெருமாள் கிட்ட சொன்ன உடனே, நீ வேற எதையும் பார்க்க வேணாம், என் கூடயே வந்துரு அப்படின்னுட்டு பெருமாளே அழைச்சிக்கிறார். அவ்வளவு ஒரு உத்தமமான அற்புதமான ஒரு கதை திருப்பானாழ்வார் கதை. அவர் பிறந்தது திருமங்கை ஆழ்வார் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், சந்திரன் உச்சமடைகின்ற ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்திலே திருப்பானாழ்வாருடைய வைபவத்தை எல்லா பெருமாள் சன்னதியிலேயும் அவங்க அன்னைக்கு அனுசரிப்பார்கள். ஸ்ரீரங்கத்திலையும் கொண்டாடுறாங்க. ஸ்ரீரங்கத்திலையும் கொண்டாடுறாங்க. ஸ்ரீரங்கத்துல திருப்பானாழ்வாருக்கு தனியா சன்னதி இருக்கு. திருப்பானாழ்வார் அரங்கனுடனேயே போய் அடைக்கலமானவர், அவர் உள்ளேயே சேர்ந்தவர், ஐக்கியமானவர். அப்படி அன்னைக்கு கொண்டாடும் பொழுது என்ன பாசனம் சேவித்து நம்ம அன்னைக்கு பூஜையை செய்யலாமே? சாற்று பாசுரம்னு 2 பாசுரம் இருக்கு. அமலன் ஆதிபிரான் அப்படின்னுட்டு, அமலன் ஆதிபிரான் தான் இந்த பிரபந்தத்துக்கே பேர். முதல் வார்த்தையை வச்சுக்கிட்டே பிரபந்தத்துக்கு பேரு கொடுத்திருக்கிறாங்க, அமலன் ஆதிபிரான். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் புழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திரு கமலபாதம் என் கல்லில் உள்ளனவக்கின்றதே முதல் பாசுரம். கடைசி 2 பாசுரத்தை சொல்லலாம். ஆலமா மரத்தின் இளமேர் ஒரு பாரகனாய் ஞாலம் 7 உண்டான் அரங்கத் தரவினையான் கோலமாமணி யாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோனணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இந்த 2 பாசுரமும் ரொம்ப அற்புதமான பாசுரம். பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய பாசுரம். திருப்பானாழ்வாரை நினைத்து கொண்டு இந்த 2 பாசுரமும் பாடி நம்ம பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணோம்னா அது அன்னைக்கு ஆழ்வாருக்கு செய்கின்ற ஒரு அற்புதமான கைங்கரியமா இருக்கும்.